ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி புளிச்ச கீரை வச்சு லன்ச் பாக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறேன். என் பசங்களுக்கு லன்ச் கட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. இது நாட்டு கீரை மாதிரி தெரியல, ஹைப்ரிட்டுன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தார். நல்லா ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்தது, கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் கூட ஹைப்ரிட்டுன்னு நினச்சி தான் அவர்கிட்ட கேட்டேன், எங்கே வாங்கிட்டு வந்தீங்கன்னு. அவர் உடனே சொன்னார், இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் என் பொண்ணு ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாட்டி விற்பாங்க. அவங்க தோட்டத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அது எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துச்சின்னு எனக்கே ஒன்றுமே புரியல. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் கீரை நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக செய்யலாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா என் பசங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா சாதத்தோடு நான் கலந்து கொடுத்துருவேன். சாப்பிடுவாங்க. எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம இப்படி சாதத்தில் கலந்து கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்துருவேன். சாப்பிடுவாங்க நல்லாவே. அவங்க பொரியல் பண்ணாதாங்க சாப்பிட மாட்டாங்க. சாதத்தோடு கலந்து கொடுத்துட்டோன்னா சாப்பிட்ருவாங்க. நான் இந்த மாதிரி தான் அரைச்சிக்கிட்டேன். இது பருப்பு சட்டியில் போட்டு நம்ம அரைச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த மத்துலாம் போட்டு கடைஞ்சானா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் என்கிட்ட பருப்பு சட்டி இல்லை, உடஞ்சிடுச்சு. அதனால் நான் மிக்சிலேயே ஒரு மாதிரி ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் குறைன்னு அரைச்சிக்கிட்டேன். நல்லா வந்தது. இதுக்கு வேறு எந்த தாளிப்பும் கிடையாது. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை மட்டும் போட்டு நம்ம தாளிச்சிக்கிட்டா போதும். அவ்வளோவா எண்ணெயும் ஊற்ற தேவையில்ல. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எல்லாமே நம்ம தண்ணி கூட பாருங்கள், ஒரு சின்ன டம்ளரில் தான் வச்சுருப்பேன். அவ்வளோ தண்ணியே போதும். அதிகமாக கீரை போட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது எல்லாமே சுருங்கி கம்மியாயிடும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிச்ச கீரைனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் நல்லா சாப்பிடுவேன். அதனால என் பசங்களுக்கும் கொடுத்து நான் பழகிட்டேன். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. புளிப்பாக தான் இருக்கும். இதுலேருந்து தண்ணிலாம் நான் வடித்து எடுக்கலை. வேக வச்சு தண்ணியெல்லாம் கீழே ஊற்றுவாங்க, சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நாள் வரைக்கும் கெட்டே போகாது. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு சைடிஷ் என்னென்னா கருவாடு, கருணக்கிழங்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை. அதனால நான் வத்தல் தான் வறுத்து கொடுத்து அனுப்பிச்சேன். லன்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி. என் பொண்ணுக்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்று, 2 பேருக்கும் ஒன்றாவே தான் நான் லன்ச் பாக்ஸ் கொடுப்பேன். லன்ச் பிரேக் ஒன்றா தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஓகே, பாய்.